ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு நூல் தெரபி. ப்ரீவியஸாக நம்ம சேனலுக்கு இருந்த ஹெச்கே டிசைனர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பிராண்ட் நேமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் வந்து நூல் தெரபி அப்படிங்கிற நியூ நேம் வந்து வச்சாச்சு. ஸோ இன்றைக்கோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புட்டாஸ் டிசைன் தான். ப்ரீவியஸாக வந்து 30+ புட்டாஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இது கண்டினியூஷன் வீடியோவாக இருக்கும். இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது த்ரெட் அண்ட் வந்து பீடும் நம்ம வந்து சேர்த்து ஒர்க் பண்ண போகிறோம். எப்பவும் போலயே குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டு வீட் பீட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு குட்டியாக எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டாக வந்து நான் வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து அதை வந்து மடித்து நம்ம எடுத்தோம்னா 8 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி வந்து நான் நீடியில் வந்து கோத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நட் போட போகிறோம். லாங் ஃப்ரெஞ்ச் நட் போடும்போது இந்த ஜமிக்கி ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நட் போட்டுரும். ஸோ இந்த மாதிரி நம்ம 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் வந்து ஒல்லியாக இருக்கும், இது மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து 5 ஸ்ட்ராண்ட்ஸ் அல்லது வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் 6 + 6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு ப்ராடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் போடுற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு குட்டியாக பூ டிசைனில் வந்து கொடுத்துருக்கோம். எப்போவுமே வந்து த்ரெட்டு கூட இந்த மாதிரி பீடு, நெக்ஸ்ட் வந்து கட் பீடு எல்லாமே யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், த்ரெட் ஒர்க்கும் அதில் சேரும்போது. ஸோ நீங்கள் ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி த்ரெட் அண்ட் ஜமிக்கி பீடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் டிசைன் போட்டிருக்கேன். ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சுகர் பீடு, கட் பீடு, நெக்ஸ்ட் அப்படியே வந்து செயின் ஸ்டிச் போட்டு கீழே சைடில் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த சைட்லேயும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பெரிய லாக் ஸ்டிச், அதாவது பெரிய செயின் ஸ்டிச், குட்டி செயின் ஸ்டிச் போட்டு பேக்காக வந்து நம்ம கோத்துருக்கோம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக நிறையா வீடியோஸ் இது ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புட்டாஸ் மட்டுமே தெரிஞ்சிருந்தாலே நம்ம தாராளமாக ஜஸ்ட்டு ப்ளவுஸ் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு 500 மேலே வந்து ஏர்ன் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோன்னா நமக்கு 100 ரூபாய்க்கும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து ஒன் டேவே முடிச்சிடலாம் பிகினராக இருந்தீங்கன்னா கூட. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ளஸ் மாதிரி வந்து கட் பீட், சுகர் பீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டாக வந்து சைடில் இருக்கிற கேப்பில் வந்து ஒரு கிராஸ் மாதிரி வர மாதிரி வந்து நான் ஜமிக்கி அண்ட் கட் பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ மெத்தட் எல்லாமே சேம் தான். ஸோ நம்ம ஒவ்வொரு பீடு, ஒவ்வொரு மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த டிசைன் வந்து வேரி ஆகும். டிசைனும் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி, டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் வந்து நீங்கள் மேக் பண்ணி பாருங்கள். நம்ம குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 புட்டாஸ் டிசைனாவது இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஒரே ஃப்ரேமில் வர மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளும் வந்து போஸ்ட்லேயோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் நெக்ஸ்ட் வந்து வீடியோலையும் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நீட் லுக்காக. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஒர்க்கை வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து சென்டரில் வந்து நாட் போடுற மாதிரி நான் முடிச்சுக்கிறேன். இந்த சென்டரில் வந்து நீங்கள் ஒரு பீடு கூட வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக முடிக்கும் போது பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜமிக்கி கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் ஜமிக்கி லாங் ஃப்ரெஞ்ச் நட் கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு புட்டா போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதில் கட் பீடுக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து ட்ரா பீட் யூஸ் பண்ணிக்கலாம், பீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டு கண்டினியூ பண்ணலாம். ட்ராப் பீடு, சுகர் பீடு எடுத்துருக்கிறேன். ஸோ அதை வந்து நான் எண்ணாட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி வர மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி 4 ஸ்டாண்ட்ஸ் கொடுத்து நம்ம வந்து த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஜமிக்கி அண்ட் த்ரெட்டை வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து த்ரெட் ஒர்க்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ்க்கு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு த்ரெட் ஒர்க் எல்லாம் முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் வந்து பீடு ஒர்க் கொடுங்க. ஏன்னா வந்து பீடில் வந்து த்ரெட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு சிக்காயிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒர்க்கை வந்து அதிகப்படுத்திடும், நம்மளுடைய டைமை வந்து அதிகப்படுத்திடும். அதனால எப்போவுமே கொஞ்சம் வந்து த்ரெட் ஒர்க்கு இருந்துச்சு அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பீடு ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு சைடில் வந்து நான் ஸ்விங் த்ரெட்டும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ரெண்டும் வந்து கொலாப்ஸ் ஆக மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு சைடில் வந்து நீங்கள் அந்த நம்ம எந்த த்ரெட் யூஸ் பண்ணுறோமோ அதை தவிர இன்னொன்று நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, யூஸ் பண்ணாமல் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் வேறு ஒரு சைடில் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி லைட்டாக குத்தி வச்சுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் என்ன போட்டு கட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அந்த ட்ரிக்கை வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது புரியலன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி
ஒரு குட்டியாக வந்து சுகர் பீடு கட் பீடு யூஸ் பண்ணி லெஃப்ட் ரைட்டு சென்டரில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கேப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் கொடுத்துக்கலாம், லாங் ஃப்ரெஞ்ச் நட் கொடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் ஜாமிக்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது பீடு வச்சும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீழே வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ புட்டாஸ் எல்லாமே நீங்கள் யோசித்து பார்க்கும்போது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி உங்களுக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு எந்த மாதிரி வருதுன்னு சொல்லி தெரியும் இல்லையா? அதனால் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எத்தனை பேர் நம்ம வீடியோ பார்த்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ குரூப்பில் இருக்க சிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க பிக்சர். பட் வந்து வீடியோ பார்த்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய சப்ஸ்கிரைபரும் வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையா, உங்களுக்கு வந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ எப்பவும் போலே ஒரு லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன் நான். இது வந்து நமக்கு கிளிப் ஸ்டோன்ஸ், இதில் வந்து ஹோல் இருக்கும். இது நம்ம ஆரிக்காக ப்ரூச்சஸ்க்காக யூஸ் பண்ணலாம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கிளிப்ஸுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறத பார்த்துருப்பீங்க, நம்ம கூட யூஸ் பண்ணியிருக்கோம். ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருப்பேன் நான். நல்ல கிளிப்ஸுக்காகலாம் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேங்கிள்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம். ஸோ இது ஆரிக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஹோல் இருக்கிறனால நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஸ்டிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹோல் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணுறதை விட ஆரியில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து சைட் வாக்கில் வந்து ஹோல் இருந்தது, நான் முன்னாடி காமிச்சிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு மேலே வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அதை சுற்றி வந்து சுகர் பீட் கொடுத்துக்கலாம். ஸோ வீடியோ வந்து புரியல அப்படின்னா கொஞ்சம் வந்து பேக் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நான் சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ 1க்கு 2 முறை கூட வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம கார்னரில் வந்து எல்லா சைடும் வந்து நம்ம சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது மாதிரி டேப்லெட் பீட்ஸ் இருக்குது. டேப்லெட் பீட்ஸும் வந்து ஹோல் இருக்கும். ஸோ அதையும் வந்து ஸ்டிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருந்து கீழே வந்திருக்கேன். எப்பவும் போல் லாக் ஸ்டிச் போட்டு தான் நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் சுற்றி நம்ம வந்து சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் சென்டரில் இருக்கிறது பெரிய பீடு இருக்கனால நீங்கள் 2 சுகர் பீடாகவே கொடுத்துக்கலாம். ரொம்ப குட்டியாக வந்து சென்டரில் பீடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிங்கிள் பீடாக கொடுத்தா தான் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இப்போ கீழே வரும்போது ஒரு 2 mm பீட் சுகர் பீடு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை நம்ம வந்து குட்டியாக வந்து புட்டாஸ் மேக் பண்ணும்போது பார்த்துருப்போம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெத்தட் எல்லாமே சேம் தான். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த புட்டா வந்து வேரி ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக இது மாதிரி நம்ம வந்து ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு இந்த மாதிரி வீல் வந்து அதாவது அந்த ஆரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வரைஞ்சே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் பிகினராக இருக்கும்போது இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணுவேன். எனக்கு வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி தான் போடணும்னு தெரியாதனால ஃபஸ்ட்டு அந்த வீலில் வரக்கூடிய பார்ட் எல்லாமே கொஞ்சம் அங்கங்கே மூவ் ஆகுற மாதிரி ஆகிடும். அதனால் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வீல் மாதிரி பார்ட்டாக வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ சென்டரில் வந்து நான் ஒரு 4 mm பீடு நெக்ஸ்ட் சுகர் பீட் போட்டு சிங்கிள் பீடால் வந்து லாக் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஏற்கனவே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம போட்டிருக்க லைன்லலாம் வந்து நான் இந்த மாதிரி வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நட் கொடுத்துக்கிறேன். லாங் ஃப்ரெஞ்ச் நட் கொடுக்கும்போது நீங்கள் சப்போஸ் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நிறைய எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஜமிக்கியில் ஒரு இது மாதிரி 3-4 டைம்ஸ் சுற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கும் இது நெக்ஸ்ட்டு நான் போடுறேன் பாருங்கள், அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துருக்கிறேன், அதில் வந்து உங்களுக்கு அந்த ஜமிக்கி வந்து கவர் ஆகிடுது. அந்த நாட் வந்து ரொம்ப பெருசாக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியுது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் ஸ்ட்ராண்ட்ஸ் அதிகமாக எடுத்திருந்தீங்க, ஜமிக்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜமிக்கியும் குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிங்கிளாக வந்து சுற்றிட்டு நீங்கள் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நட் வந்து போட்டுடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே ஃப்ரெஞ்ச் நட் எப்படி போடுறது, லாங் ஃப்ரெஞ்ச் நட் எப்படி போடுறதுன்னு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு ஜம்கி ஒர்க்கு, பீடு ஒர்க்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக பிகினருக்கு புரிகிற வரையில் நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ், நான் எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணணும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பிகினராக இருக்கும்போது நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயந்தான். ஸோ அதனால் நம்மளுடைய வீடியோஸ் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா
ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கூடவே வந்து நம்மளுடைய சேனலில் நிறைய இன்னும் வீடியோஸ் வரும். ஆரி மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். கூடவே வந்து ஃபேஷன் டிசைனிங் படிக்க போகிறேன் நான். ஸோ அதுவும் படிச்சுட்டு ப்ராப்பராக ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்டிச்சிங்கும் வந்து நம்மளுடைய வீடியோவில் வரும். சப்போஸ் இந்த சேனல் இருந்தாலும் ஸ்டிச்சிங்க்குன்னு தனியாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் அதுக்கெலாம் நிறைய டைம் ஆகும். ஸோ பார்க்கலாம். கண்டிப்பாக நான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பேன், எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஜமிக்கி நெக்ஸ்ட்டு 2mm பீடு, அதாவது சுகர் பீடு 2mm பீடு போட்டு ப்ளஸ் மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சைடெல்லாம் வந்து ஜமிக்கி லாங் ஃப்ரெஞ்ச் நட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சென்ட்ரல் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் ஒரு பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ப்ளஸ் மாதிரி, டைமண்ட் மாதிரி, நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் மாதிரி, எந்த மாதிரி நீங்கள் வேணுங்கிற ஆசைப்படுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ரவுண்ட் போட்டு நீங்கள் வந்து அந்த லைன்ஸ் போட்டுட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஜமிக்கி சுகர் பீடு மட்டும் போட்டிருக்கேன். ப்ளஸ் மாதிரி அந்த ஏரியாவில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சென்டரில் வந்து ஒரு பீடும் கொடுத்துருக்கேன். சைடில் வந்து ஜமிக்கி யூஸ் பண்ணாமல் லாங் ஃப்ரெஞ்ச் நட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளாஸோட கண்டினியூஷனாக வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளிப் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஸ்டோன்ஸில் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஹோல் இருக்கும், அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய குந்தன்லேயும் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய ஷேப்ஸ் இருக்குது, நிறைய டிசைனில் வந்து நமக்கு கிடைக்கிது. மேட் ஃபினிஷ், க்ளாஸி ஃபினிஷ், நெக்ஸ்ட்டு பேர்ல் டைப்பு, ஜெராமிக் டைப்புலலாம் கிடைக்கிது. ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் நம்ம ஒர்க் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் B7000 க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி வந்து நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் வந்து கொஞ்சம் சக்கரைலாம் யூஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்டோனுக்கு மேலே இன்னொரு ஸ்டோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து B7000 க்ளூ வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ கஸ்டமர் இதுவரை கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன்னா வந்து நம்ம ஆரி எப்போவுமே வந்து அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து நினச்சி ஒர்க் பண்ண மாட்டோம் இல்லையா? அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணி கொடுக்கும்போது வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லிடணும். ரொம்ப நேரம் வந்து ஊற வச்சுலாம் வாஷ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லைஃப் லாங்காக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதனால் நான் எந்தெந்த இடத்துலலாம் எங்கெங்கே நமக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் நான் ஸ்டிக் பண்ணி வச்சிடுறேன். ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அதை எப்படி வந்து டிசைன் பண்ணலாம், புட்டாஸாக மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.